திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் கரும்பு அறுவடை தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு போதிய லாபம் கிடைக்கவில்லை என கவலை தெரிவித்தனர் விவசாயிகள். இதற்கு காரணம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் விளையும் கரும்புக்கு மற்ற பகுதி கரும்பை விட வரவேற்பு அதிகம். இங்கு சாகுபடி செய்யப்படும் கரும்பு தடிமனாகவும் சுவை நிறைந்ததாகவும் இருப்பதே இதற்கு காரணம். இதனால் குஜராத், கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு மேலூரிலிருந்து கரும்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கரும்பு சாகுபடி குறைந்துவிட்டதால் விலை சற்று அதிகரித்துள்ளது. இருப்பினும் ஒரு ஏக்கருக்கு 35,000 முதல் 45,000 ரூபாய் வரை செலவு செய்வதாக கூறும் விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் போதிய லாபம் கிடைக்காத நிலையே இருப்பதாக தெரிவிக்கின்றனர். பலமுறை போனாலும் நீங்கள் அட்வான்ஸ் போட்டீங்க கரும்பு வெட்டிக்கிங்கனாலும் இன்றைக்கி அரைகுறை ரேட்டில் வெட்டுவாங்களே தவிர முழுமையான நாங்கள் பலன் அடைகிறது மாதிரியா யாரும் வியாபாரிகள்லாம் வரலை. நாங்கள் இந்த கரும்புலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பாதி விலைக்கு ஏற்றி விவசாயமே மிகப்பெரிய நலிவடையும் சூழல் இருக்குது. கரும்பு விவசாயம் பண்ணுவோமா பண்ண வேணாமான்னு மிகப்பெரிய வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். விவசாயியை நாங்கள் போகிறோம். இந்த மேலூர் பகுதியில் உள்ள கரும்பு விவசாயம் நல்ல மகசூல் பெற்ற சூழ்நிலை தண்ணீர் பற்றாக்குறை காரணத்தினால் இந்த விட மகசூல் கம்மியாக இருக்குது. கரண்ட் பிரச்சனை முக்கியமான காரணமாக உள்ளது. கரும்பு விவசாயிகளின் கவலை இதுவென்றால் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலையும் வேதனை அளிக்கும் வகையிலேயே இருக்கிறது. கரும்புகளை வெட்டும் தங்களுக்கு லாரி ஒன்றிற்கு 11,000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுவதாக கூறும் இவர்கள் அதனை 35 பேர் பங்கிட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தனர். கடுமையாக சகதி, வதி, வரப்பு, தண்ணீர் அனைத்திலும் செமந்து செல்லும் தாய்மார்களும் சரி பெரியோர்களும் அவ்வளவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் எங்களுக்கு மிக பணிவோடு கூலி உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே கரும்புகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளின் வாடகை அதிகரித்துள்ளது. டீசல் மற்றும் சுங்க கட்டணம் உயர்ந்ததால் வாடகையை உயர்த்தும் நிலை ஏற்பட்டதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதனால் சந்தைகளில் கரும்பு விலை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் குழு.